ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் சுதந்திர போராட்ட வீராங்கனையும் பாடகியுமான KP சுந்தராம்பாள் சிலை திறப்பு. காணொலி காட்சி மூலமாக சிலையை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சென்னை கொளத்தூர் தொகுதியில் மேம்படுத்தப்பட்ட முரசொலி மாறன் பூங்காவை திறந்து வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். பூங்காவிற்குள் கலைஞர் நூற்றாண்டு நினைவு தூணும் திறப்பு. சென்னை பெரம்பூர் கௌதமபுரத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் நியாய விலை கடையை திறந்து வைத்த முதல்வர். 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடை. மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து. பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் அனைத்து வாய்ப்புகளையும் அரசு உருவாக்கி வருவதாகவும் பதிவு. தடைகளை தகர்த்தெறிந்து தொடர்ந்து முன்னேறுங்கள் என உலக மகளிர் நாளையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பெண்கள் மேற்கொள்ளும் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் திராவிட மாடல் அரசு உடன் நிற்கும் என்றும் உறுதி. மகளிர் தினத்தையொட்டி தனது சொந்த தொகுதியில் கேக் வெட்டி கொண்டாடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்தே பெண்களுக்கான திட்டங்களுக்கு அதிமுக முன்னுரிமை அளித்ததாகவும் பெருமிதம். சென்னை அருகே படூரில் 2000க்கும் அதிகமானோர் பங்கேற்ற வாக்கத்தான். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு. மானாமதுரையில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் என்பவர் உயிரிழப்பு. காவல்துறை கண்காணிப்பில் இருந்தவர் உயிரிழந்ததால் சர்ச்சை. தப்பி ஓடும்போது கால் முறிந்ததால் மருத்துவமனையில் அனுமதித்ததாக காவல்துறை விளக்கம். காவல்துறை தாக்கியதாலேயே ஆகாஷ் உயிரிழந்ததாக அவரது தந்தை சந்தேகம். எஸ்ஐலேருந்து மதுரை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகுதான் சார் 2 போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க ஆகாஷுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி அம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்த்துருக்காங்க. பேசியிருந்துருக்கேன். நைட் அனுப்பியிருக்கேன். அதோட காலையில் வந்து இறந்துட்டோம்னு சொல்லுவேன் சார். இது எப்படி சார் நம்புறாப்புல இருக்கு சொல்லுங்க பாப்பா. உயிரிழந்த ஆகாஷின் உறவினர்கள் ராமேஸ்வரம் சாலையில் மறியல். போராட்டத்தால் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. போரின் தாக்கத்தால் நாமக்கல்லில் முட்டை விலையை குறைத்து கொள்முதல் செய்யப்படுவதால் 8 நாட்களில் 60 கோடி ரூபாய் இழப்பு. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காக கண்டெய்னர்களில் ஏற்றப்பட்ட 5 கோடி முட்டைகள் துறைமுகங்களில் தேக்கம் என்றும் கவலை. கேஸ் சிலிண்டர் முன்பதிவில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த எண்ணெய் நிறுவனங்கள். வதந்திகளை நம்பி சிலர் கேஸ் இருக்கும்போதே முன்பதிவு செய்வதால் ஏற்படும் தட்டுப்பாட்டை தவிர்க்கவே நடவடிக்கை என விளக்கம். எதிர்கால சூழல்களை கருத்தில் கொண்டு கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்தும் எரிவாயு வாங்க மத்திய அரசு நடவடிக்கை. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க அவசர கால உத்தரவு பிறப்பிப்பு. நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் அமெரிக்க தூதரகம் அருகே குண்டுவெடிப்பு என தகவல். ஈரான் அமெரிக்கா போர் நீடித்து வரும் நிலையில் நார்வேவில் அமெரிக்க தூதரகத்திற்கு அருகே வெடிச்சத்தம். வளைகுடா நாடுகளிலிருந்து கடந்த ஒரு வாரத்தில் 52,000 இந்தியர்கள் மீட்டு வரப்பட்டதாக வெளியுறவுத்துறை அறிக்கை. வளைகுடா வாழ் இந்தியர்கள் அந்தந்த நாட்டு அரசுகள் இந்திய தூதரகங்கள் அளிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் அறிவுரை. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பல்வேறு நாடுகளில் தட்டுப்பாடு. அவசர கால சேமிப்பு எண்ணெயை விடுவிக்க இயலாது என ட்ரம்ப் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்ற நிகழ்ச்சியில் விதிமீறல் சர்ச்சை.
மாலை 5 மணிக்குள் விரிவான விளக்கத்தை அளிக்க மாநில தலைமைச் செயலாளர் நந்தினி சக்கரவர்த்திக்கு மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் உத்தரவு. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் பகல் நேர வெப்பநிலை உயரக்கூடும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யும். நீலகிரி, கோவையில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வைகை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிவதால் விவசாயிகள் கவலை. மதுரை, திண்டுக்கல் மாவட்ட பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீரும் நிறுத்தம். உளுந்தூர்பேட்டை பகுதியில் கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் அவதி. முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு வாகனங்களை ஓட்டிச் சென்ற காட்சி. ஆண்டிப்பட்டி சந்தையில் பச்சை மிளகாயின் விலை அதிகரிப்பு. 1 கிலோ 50 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை ஏலம் போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவாரூர் மாவட்டம் மேலத்திருப்பாலக்குடியில் 3 கோவில்களுக்கு ஒரே நேரத்தில் நடந்த மகா கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து பக்தி பரவசத்தோடு தரிசனம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பீச் வெட்டிங் திட்டத்தை அறிமுகப்படுத்திய தமிழக அரசு. நடுத்தர மக்களும் குறைந்த செலவில் கடற்கரையில் திருமண நிகழ்ச்சிகளை நடத்த ஏற்பாடு. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதியே நாளை பழனிசாமிக்கும் நடக்கும். அதிமுகவின் ரத்தத்தை பாஜக உறிஞ்சப் போவதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். கடந்த நவம்பர் மாதம் தான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நிதிஷ்குமார் சிஎம் ஆனார், முதலமைச்சரானார். அதுக்குள்ள அவர் பதவி விலகுகிறார் என்ற செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிதான் நாளைக்கு பழனிசாமி அவர்களுக்கும். இது டெல்லிக்கு நடக்கும் தேர்தல் அல்ல, யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்கான தேர்தல் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், டெல்லியில நடக்கிற தேர்தல் இல்ல. தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற தேர்தல். மக்களிடம் செல்வாக்கை இழந்ததால் 5000 ரூபாய் வழங்கியுள்ளார் ஸ்டாலின். அந்தியூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஏற்கனவே 3 மாசத்து பணம் இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்ததுனால 2000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துற. அண்ணா திமுக இன்று அபகரிப்பு திமுகவாக மாறிவிட்டது. குறுக்கு வழியில் வந்தவர்களால் தாம் பழிவாங்கப்பட்டதாக ஓ பன்னீர்செல்வம் வேதனை. தனக்கான தன் பதவியை மட்டுமே குறியாக கொண்ட ஒருவரின் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக அபகரிப்பு திமுக இன்றைக்கு மாறியிருக்கிறது. குறுக்கு வழியில் வந்தவர்களால் நான் எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டுள்ளேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அறுபது வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 2500 ரூபாய். தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் தாவேக தலைவர் விஜய். 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும்.
என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். பெண்களின் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம், தரமான பட்டுச்சேலை வழங்கப்படும் என விஜய் பேச்சு. ஆண்டுக்கு 6 விலையில்லா சிலிண்டர்கள், அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அறிவித்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அண்ணன் சீர்திட்டம், தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுண்ட் தங்கமும் தரமான பட்டு சேலையும். தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் 30% ஸ்டாலின் கணக்கு. திமுக அரசு நாகரீக கொள்ளையடிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. விவாகரத்து விவகாரத்தை தானே பார்த்துக் கொள்வதாக விஜய் சூசக பேச்சு. தனக்காக தொண்டர்கள் காயப்பட வேண்டாம் என்றும் அந்த அளவுக்கு பர்த் இல்லை என்றும் பேச்சு. அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. சொந்த வீட்டில் வாழ அனுமதி கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா மீண்டும் மனு. நீதிமன்ற படியேறினால் வீட்டில் இடமில்லை என்று விஜய் தரப்பு மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு. விஜயின் உயர்ந்த நிலையை கருதியே கண்ணியமான முறையில் சுமூகமாக விவாகரத்து பெற முயன்றேன். முயற்சிகள் கைகூடாத நிலையிலேயே நீதிமன்றத்திற்கு வந்திருப்பதாக சங்கீதா உருக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் பெயர் அறிவிப்பு. ஒரே மேடையில் 28 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்தார் சீமான். மதுபானத்தில் உள்ள ஆல்கஹால் அளவின் அடிப்படையில் வரி விதிக்கும் புதிய முறை. இந்தியாவிலேயே முதல் முறையாக கர்நாடகா அரசு அறிவிப்பு. T20 உலகக்கோப்பையை 3வது முறையாக வெல்லுமா இந்தியா? அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து அணியுடன் பல பரீட்சை. உலகக்கோப்பையை இந்தியா வெல்ல வேண்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு. வாரணாசியில் கங்கை நதிக்கரையில் ஆரத்தி காட்டி வழிபட்ட ரசிகர்கள்.